ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகையில் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை செவிமடுப்பதற்காக இந்த ஜும்ஆவுடைய இந்த நாளில் இந்த இடத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் புரிய வேண்டும். இங்கு நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாவின் மூலம் உரையாற்றுகின்ற எனக்கும் செவிமடுக்கின்ற உங்களுக்கும் ஈருலக பாக்கியத்துக்கும் வழிகாட்ட வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனைகளோடு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய நாளில் வழமையாக ஹுத்பாக்கள் செய்கின்ற போது அந்த ஹுத்பாவின் முகவுரையாக அல்லாஹுவை புகழ்ந்து இறையச்சத்தை பற்றி பேசுகின்ற சில வசனங்களை ஓதி காண்பித்து அதற்கு பின்னால் ஒரு விடயம் சொல்லப்படும். فَإِنَّ أَحْسَنَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدِي هَدِيُّ مُحَمَّدٍ صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل ضلالة في النار என்கின்ற ஹதீஸ் நினைவூட்டப்படும். இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தியாகும். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்ற இந்த செய்தி நபி அவருடைய ஹுத்பா பிரசங்கத்தை பற்றி பேசுகின்ற ஒரு செய்தியாகும். நபி அவர்கள் ஹுத்பா பிரசங்கம் செய்தால் இதா ஹதப இஹ்மர்ரத் ஐனாஹு, நபி அவர்கள் ஹுத்பா பிரசங்கம் செய்தால் இஹ்மர்ரத் ஐனாஹு, அவருடைய கண்கள் சிவந்துவிடும். வஅலா ஸௌதுஹு, அவருடைய குரல்கள் உயர்ந்துவிடும். வஷ்தத்த கதபுஹு, அவர்களுடைய கோபம் அதிகரித்துவிடும். ஹத்தா கஅன்னஹு முல்திரு ஜைஷின் யகூலு சப்பஹக்கும் வமஸ்ஸாக்கும், எந்த அளவுக்கு என்றால் அவருடைய சத்தம் உயர்ந்து அவருடைய ஆக்ரோஷமான நிலை இருக்கும் என்றால், ஒரு படையை பற்றி எச்சரிக்கை செய்கின்ற ஒரு படை வீரர் போன்று அதிகாலை வேளையிலும் மாலை வேளையிலும் எந்த வேளையிலும் உங்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட இருக்கிறது என்கின்ற ஒரு எச்சரிக்கையை விடுக்கும் ஒரு படை தலைவன் போன்று நபி அவர்கள் அவருடைய அந்த ஹுத்பா உபதேசத்தின் போது மிக சீரியஸாக மக்களுக்கு போதனை செய்யக்கூடியவராக இருப்பார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி ஒரு நாள் இப்படி செய்து கொண்டு தொடர்ச்சியாக அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். புஇஸ்து அன வஸ்ஸாஅ கஹாதைனி, நானும் மறுமை நாளும் இவ்வாறு பிணைத்து அனுப்பப்பட்டுள்ளோம். தனது சுட்டு விரலையும் நடுவிரலையும் இணைத்து இந்த இரண்டு விரல்களுக்கும் இடையில் எவ்வளவு இடைவெளி தூரம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு தூரம் இல்லை, மிக விரைவில் மறுமையோடு
நான் வந்ததன் அடையாளம் மறுமை நாளின் அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அம்மா பாத், எல்லாவற்றுக்கும் பிறகு அல்லாஹ்வை புகழ்ந்து துதிகள் பாடியதற்கு பின்னால் நபி அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார்கள். فَإِنَّ خَيْرَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ. பேச்சுக்களில் மிகச் சிறந்தது. சில அறிவிப்புகளில் فَإِنَّ أَصْدَقَ, பேச்சுக்களில் மிக உண்மையான, உண்மையை தவிர வேறு எதுவுமே இல்லாதது கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கின்ற பேச்சாகும், அல்லாஹ்வுடைய அந்த கலாம். வஹைரல் ஹுதா, வழிகாட்டுதல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டுதல் ஹுதா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியங்களிலே மிக கெட்டது, செயல்களில் மிக மோசமானது புதிதாக மார்க்கத்திலே ஒரு விடயத்தை உருவாக்குவதாகும். சில அறிவிப்புகளில் வகுல்ல முஹ்தஸின் பித்ஆ, இப்படி மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுவைகளை பித்ஆ எனப்படும். வகுல்ல பித்ஆத்தின் வலாலா, இந்த பித்ஆத்துக்கள் எல்லாம் வழிகேடுகளாகும். இன்னொரு அறிவிப்பில் இந்த வழிகேடுகள் எல்லாம் நரகத்திலே கொண்டு சேர்க்கும் என்று நபி அவர்கள் சொன்ன செய்தி இருக்கிறது. பெரும்பாலும் அறிஞர்கள் சொல்லுவார்கள், நபி அவர்களுடைய தன் உபதேசத்தின் முகவுரையாக நான் இந்த சொன்ன ஒழுங்குதான் இருக்கும் என்று சொல்வார்கள். சஹாபாக்களும் சலஃபு சாலிஹீன்களும் தன் உபதேசங்களை மக்கள் முன் நோக்கி ஒரு விடயத்தை சொல்கின்ற போதும் இந்த ஒழுங்குமுறையை பேணியே செய்ய முனைந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் தொடரேட்சியாக நினைவூட்டிய விடயங்களில் அவருடைய பேச்சின் முகவரியாகவும் வாழ்வின் மூச்சாகவும் இருந்த ஒரு செய்திதான், மனிதன் தனக்கு பிறகு பாதுகாப்பாக இருப்பதற்கான வழிகள் எதை என்பதை தொடரேட்சியாக வலியுறுத்தி வந்த செய்தியாகும். குர்ஆனையும் சுன்னா என்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற தனது வழிமுறையையும் பின்பற்றி நடவுங்கள், மார்க்கத்தில் எதையும் புதிதாக சேர்க்காதீர்கள் என்கின்ற செய்தியை தன் உம்மத்திற்கு தொடரேட்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். இது ஒரு உபதேசம் இன்னொரு உபதேசம் என்கின்ற அடிப்படையில் அல்ல. பெரும்பாலான நேரங்களில் நபி அவருடைய உபதேசங்களின் போதெல்லாம் முகவுரையாக அமைகின்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் எதை சொல்ல வருகிறது? முதலாவது, فإن خير الحديث كتاب الله, வார்த்தைகளில் பேச்சுக்களில் சிறந்த பேச்சு அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய வேதம். இந்த உலகத்தில் நாம் ஒரு பேச்சை கேட்டு செயல்படுவதாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு தான் முதல் விடும். மார்க்கத்தின் அடிப்படை அதுதான். எவர் சொன்னாலும் அவர்கள் நம்முடைய மதிப்பில் மிக மேன்மையானவர்களாக இருந்தாலும், தோற்றத்தில் கண்ணியமானவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அல் குர்ஆன் என்கின்ற அல்லாஹ்வுடைய வேதத்தை முன்வைத்து பேசினால் அந்த பேச்சுக்குத்தான் முதல் மரியாதை. அதற்கு பிறகுதான் அந்த பேச்சுடையோருக்கான மரியாதை. ஒருவர் மீது இருக்கின்ற மரியாதைக்காக அவர் சொல்வதையெல்லாம் வேதமாகவும் வாழ்வாகவும் கொள்ள முடியாது. அல்லது அஸ்தகல் ஹதீதி கிதாபுல்லாஹ், மிகச் சிறந்த மிக உண்மையான சத்தியமான வாக்கு என்றால் அது அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கும் வாக்குத்தான், அல்லாஹ்வுடைய வசனம்தான்.
என்கின்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதன் தன் வாழ்வை கட்டியெழுப்ப வேண்டிய ஒழுங்கை பற்றி நபி அவர்கள் தொடர்ச்சியாக தன் உரைகளில் அடையாளப்படுத்திய விடயம்தான் இது. எதை பேசுகின்றாலும் முதலாவது அல்லாஹ்வுடைய வேதம், அதில் உங்கள் வாழ்வுக்கான மூல ஆதாரம் இருக்கிறதா என்று தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு விடயத்தை, இந்த வேதத்தையும் சுன்னாவையும் அதற்கு எதிரானதையும் பற்றி நான் அடையாளப்படுத்துவதற்கு முன்னால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்திற்காக வாழ வந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் நாம் மறுமைக்காக வாழ வந்தவர்கள். அல்லாஹ் நம்மை படைத்த போது நம்மை ஏன் படைத்தான் என்று அல்லாஹ்வே அவன் படைத்த நோக்கத்தை பற்றி சொல்லி இருக்கிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்திருக்கிறேன், அதற்காக தவிர நான் படைக்கவே இல்லை என்று சொல்றான். வேற நோக்கமே கிடையாது. எனவே நானும் நீங்களும் படைக்கப்பட்டதெல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களாக, அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களை எடுத்து நடந்து மௌத்துக்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்வில் அதற்கான கூலியை பெற்று நிரந்தரமான உலகத்தில் நிரந்தரமான சந்தோஷத்தில் எங்களை வாழ வைப்பதற்கான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் எம்மை படைத்திருக்கிறார். இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வழியைத்தான் அல்லாஹு தஆலா காலத்துக்கு காலம் தூதுவர்களை அனுப்பி அந்த வழியை காட்டினான். நாம சொர்க்கத்தில் தான் ஆரம்பத்தில் வாழ்ந்தார்கள். நம்முடைய தாய் இல்லம் சொர்க்கம், என் தந்தை வாழ்ந்த இடம் சொர்க்கம். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என் தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள். அல்லாஹ்வுடைய விதி, ஷைத்தானின் சதி, சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். எனவே மீண்டும் அந்த சுவர்க்கத்துக்கு போவதற்கான வழி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்புகின்ற போது அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான், நீங்கள் போங்கள், உங்களுக்கு இப்படி வழிகாட்டுதல் வரும். எவர் நம்முடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றுகிறாரோ அவர் கவலைப்படுத்து, அவர் சஞ்சலப்படுத்துறது, சரியான வெற்றியுடைய பாதையினை அவர் வந்து சேருவார் என்கின்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி அனுப்பியிருக்கிறார். எனவே நாம் ஒரு நிரந்தரமான உலகத்திற்கு, என்றும் முடியாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்வுக்கு, அழியாத சந்தோஷத்திற்கு பொருத்தமான ஒரு இடத்தை அமைத்துக் கொள்வதற்காக இந்த உலகத்தில் தயார்படுத்த வந்தவர்கள் தான் நாம். அதற்காகவே இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டுள்ளோம். அதை அல்லாஹ் திட்ட தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார். அந்த சொர்க்கத்துக்கு எப்படி போறது, அதற்கான வழி என்ன என்பதை சொல்வதற்கு தூதுவர்கள் வந்தார்கள். வந்த தூதுவர்களில் இறுதியாளர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலம் அல்லாஹ்வுடைய வேத வாக்கை வழியாக பெற்று அதை ஓதி காண்பித்து மக்களுக்கு ஒரு வாழ்வியல் முன்னுதாரணமாக இருந்து வாழ்ந்து காட்டி, இப்படி வாழுங்கள் மக்களே, நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீர்கள் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்படி நபி அவர்கள் நமக்கு தந்த வழிகாட்டுதல்களில் அல்லாஹ்வுடைய வஹியாகிய குர்ஆன் பிரதானமானது. எனவே உண்மையான மூமின்களாகிய நாம் மறுமைக்காக வாழ்கின்றவர்கள், மறுமைக்காக இந்த உலகத்தை பயன்படுத்த வேண்டியவர்கள் என்கின்ற அந்த உணர்வில் உயிரோட்டமான ஒரு வாழ்வை அமைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கைக்கு மூலாதாரங்களிலிருந்து ஆதாரம் தேடி குர்ஆன் இப்படி சொல்லி இருக்கிறதா என்று பார்த்து பார்த்து செய்யும் பக்குவம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன் ஹுவ இல்லா திக்ருன் லில் ஆலமீன். இந்த வேதத்தை பற்றி சொல்கின்ற போது அல்லாஹ் இது உலகத்திற்கான ஒரு நல்லுபதேசமே தவிர வேறொன்றும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இது நல்ல உபதேசம். குர்ஆன் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் இருக்கிறது.
வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இது என்னுடைய நேரான பாதையாகும். ஃபத்தபிஊஹு, இந்த நேரான பாதையை, இந்த வேதம் சொல்லும் பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉஸ் சுபுல, வேறு வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். யாரையும் கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள். கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒன்றுண்டால் அது அல்லாஹ்வுடைய வேதம் மட்டும்தான். வலா தத்தபிஉஸ் சுபுல, நீங்க எந்த வேறு பாதைகளையும் வேறு எந்த மனிதர்களையும் கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள். ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலிஹி, அப்படி நீங்கள் பின்பற்றத் தொடங்கினால் அவைகள் உங்களை அல்லாஹ்வின் பாதையில் இருந்து பிரித்து விடும், தூரமாக்கி விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய வழியில் அமைய வேண்டும் என்றால் வேதத்தின் வழியில் அமைய வேண்டும். அல் குர்ஆன் சொல்லும் வழியில் அமைய வேண்டும். வேற வழிகளை பின்பற்றக் கூடாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். மிக திட்ட தெளிவாக சொல்கிறார். அதை ஈமான் கொண்ட ஆக்கள் நாம், ஏற்றுக்கொண்டவர்கள் நாம். ஆனால் கேள்வி எல்லாம், என் வாழ்க்கையின் பிரச்சனைகள் வருகின்ற போது குர்ஆனிலே தீர்வு தேடுகிறோமா, அல்லது நமக்கு கண்டதையும் கேட்டதையும் வாழ்வாக கொண்டு வாழ்கிறோமா என்பதுதான் பிரச்சனை. இரண்டாவதாக, இந்த குர்ஆனில முதல் தீர்வு தேடணும், இரண்டாவது ஹதீஸில் தீர்வு தேடணும் சொல்லுவாங்க. குர்ஆனும் ஹதீஸும் ஒன்றாய் இணைந்ததுதான் வஹி. குர்ஆனில இல்லாட்டி ஹதீஸில் தேட இல்லை. குர்ஆனிலையும் ஹதீஸிலையும் சேர்த்து தேட வேண்டும். ஏனென்றால் குர்ஆனுக்குரிய விளக்கம் தான் ஹதீஸ். தனிய குர்ஆனை மட்டும் பின்பற்றுகின்ற ஒரு அஹ்லுல் குர்ஆன் என்ற கூட்டம் இருக்கிறது. இவர்கள் தெளிவான வழிகேடர்கள். அஹ்லுல் ஹதீஸ் என்று தனிய ஹதீஸை மட்டும் பின்பற்றுகிற ஒரு கூட்டம் வருவாதால் அவர்களும் தெளிவான வழிகேடர்கள். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம். அந்த வேதத்தை விளக்கி வாழ்ந்து காட்ட வந்தவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே குர்ஆன் ஆகிய அல் வேதத்தையும் அந்த வேதத்தின் விளக்கமாகிய நபி அவருடைய சுன்னாவையும் இணைத்து எம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாக்கின் மூலமும் கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸில தான் வஹைரல் ஹுதா, சில ஹதீஸ்ல ஹைரல் ஹதீன் வந்திருக்கிறது. வஹைரல் ஹுதா ஹுதா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதல்களில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல்களாகும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்று அதை அப்படி செய்து பக்காவாக வழிகாட்டி இருக்கிறார். அப்படித்தான் நாம் நடக்கும். சிறந்த வாழ்க்கை முறை, சிறந்த வணக்க முறை, சிறந்த அகீதா, சிறந்த ஒழுக்கம், எந்த துறை தேவையோ அந்த துறைக்கு தேவையான சகல வழிகாட்டுதலும் சொல்லாக, செயலாக, உத்தரவாக, அங்கீகாரமாக பல்வேறு வழிகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். இதை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக டிக்ளேர் பண்ணுகிறான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஃபீ ரசூலுல்லாஹ், ஃபீ ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். எல்லாத்துக்கும் முன்மாதிரி இருக்கிறது. குடும்ப வாழ்வைக்கு முன்மாதிரி இருக்கிறது, பிசினஸுக்கு முன்மாதிரி இருக்கிறது. வாஷ்ரூம் பாத்ரூமுக்கு போறது எப்படிங்கிறதுக்குமான வழிகாட்டுதல் இருக்கிறது. மனைவியோடு கூடுவது எப்படி என்று வழிகாட்டுதல் இருக்கிறது. நண்பர்களோடு, அயலவர்களோடு, அரசியல், பொருளாதாரம், இந்த உலக வாழ்வின் எது தேவையோ அத்தனைக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் மிக ஆணித்தரமாக சொல்கிறார். அந்த முன்மாதிரியை பின்பற்றுவது எமது கடமையாகும். அனுவயமாக பின்பற்ற வேண்டும். வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுதூஹு, இந்த நபி எந்த வாழ்வியல் வழிமுறையை கொண்டு வந்து கொடுத்தாரோ, காட்டினாரோ அதை நீங்கள் கடைபிடியுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹு, எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்தாரோ நீங்கள் அதை தவிர்த்து வாருங்கள். சூரத்துல் ஹஸ்ரில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நபியே இதை தேடுங்க, நபியை காட்டினத்தை செய்யுங்க,
செய்ய வேண்டாங்கிறத விடுங்க. இதுதான் ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படை தகுதி. ஒரு மூமின் என்பதற்கு அடையாளமே அதுதான். ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படை பண்பே அதுதான். மௌத்தா போனாம மௌத்துக்கு பின்னால் வெல்ல வேண்டும் என்றால் அந்த வெல்லும் வழி நபி அவர்கள் சொல்லும் மொழியிலும் காட்டிய அந்த நடைமுறையிலும் தான் இருக்கிறது. இதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இந்த வழிமுறையை விட்டுவிட்டு ஒரு மனிதன் வேறு வழிகளை போகக்கூடாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது வெறும் தகவல்கள் திரட்டுகின்ற அல்லது தகவல்களை பெறுகின்ற ஒரு இடம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் மீளாய்வு செய்கின்ற இடம். நாம செய்கிறதெல்லாம் இந்த நபி காட்டிய இந்த சுன்னாவின் அடிப்படையில் தான் செய்து கொண்டிருக்கிறோமா? நாம் கொண்ட ஈமானின் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒவ்வொரு விடயமாக எடுத்து பாருங்கள். நபி அவர்கள் எந்த ஒரு விடயத்துக்கும் வழிகாட்டாமல் விடவில்லை. தொழுது காட்டினார்கள். ஒவ்வொரு அங்கமாக தொழுது காட்டினார்கள். தொழுது காட்டி விட்டு சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. என்னை இப்போது நீங்கள் எப்படி தொழக் கண்டீர்களோ நீங்கள் அப்படி தொழுங்கள். கையை நீங்க எப்படி உயர்த்தணும், எங்க வைக்கணும், என்ன ஓதணும், எப்படி ருக்குவ போகணும், ருக்குவிலிருந்து எப்படி வர வேண்டும், சுஜூதிலிருந்து எப்படி சுஜூதுக்கு எப்படி போக வேண்டும், ஒவ்வொரு அங்கமாக சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லிக் கொடுத்து விட்டு சொன்னார்கள், செல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. என்னை எப்படி நீங்கள் தொழக் கண்டீர்களோ அப்படி தொழுங்கள் என்று சொன்னார். ஹுது மனாசிகக்கும் அன்னி. உங்களுடைய ஹஜ் உம்ரா போன்ற கிரிகைகள் எல்லாம் நான் எப்படி செய்வதை நீங்கள் கண்டீர்களோ அப்படி செய்யுங்கள். எல்லாம் வாழ்க்கையின் சகல விவகாரங்கள் நபி அவர்கள் சொல்லித்தராத ஒன்றும் கிடையாது. தி 100 என்கின்ற ஒரு புத்தகம் அடிக்கடி சொல்லப்பட்ட ஒன்று. உலகத்தில் சாதித்த சாதனையாளர்கள் 100 பேருடைய பேரை மைக்கேல் எச் ஹார்ட் என்கின்றவர் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறார். தி 100 என்ற புத்தகம். அந்த புத்தகத்தில் தி டாப் அண்ட் பெஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர் ஒரு யூதர். கிறிஸ்தவர்கள் தான் அடிக்கடி சொல்லுவாங்க எல்லாரும். ஆனால் பேசிக்கலி அவர் யூதர், அவர் எழுதியவர். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் இந்த முதலிடம் கொடுக்கப்பட்டது என்று சொன்ன போது, உலகத்தின் வாழ்வின் சகல விவகாரங்களிலும் ஒருவர் முன்மாதிரியாக இருந்தார் என்றால் அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அரசியல் ரீதியான தலைமைத்துவத்தை அங்கே பேசப்படவில்லை என்று கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. எனவே அரசியல், பொருளாதாரம், சமூக வாழ்வு, குடும்ப வாழ்வு என்கின்ற எல்லா வாழ்விலும் எதற்கெடுத்தாலும் அதற்கான ஒரு முன்மாதிரியை காட்டி தன் வாழும் காலத்திலேயே அது 100% ஒரு சக்சஸ் ஆக நடைமுறைப்படுத்தி காட்டி இது வெல்லுவதற்கும் வாழ்வதற்கும் வெல்லுவதற்கும் தகுதியான கொள்கைதான் என்பதை நடைமுறை ரீதியாக நிரூபித்த ஒரு தலைவர் என்றால் அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எனவே உலக வரலாற்றில் அவருக்கு ஈடு இணையான ஒரு முன்மாதிரி கிடையாது என்கின்ற வரலாற்று பதிவை செய்துவிட்டு போகிறார். அவரை தூதுவராக கொண்ட நாம், அவரை தலைவராக கொண்ட நாம், அவரையும் வாழ்வியல் முன்மாதிரியாக கொண்ட நாம் அந்த நபியை அணுவணுவாக பின்பற்றுகிறோமா? அவர் சொன்ன மாதிரி, அவர் செய்த மாதிரி இதை செய்ய முற்படுகிறோம். நாம் மௌத்தாகின்ற போது அந்த நபிக்கு கட்டுப்பட்ட அந்த நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றிய ஒருவனாக, அப்படி பின்பற்றுவதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒருவனாக மாற முடியும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். நீங்கள் நபியை பின்பற்றுங்கள், என்னுடைய நேசம், என்னுடைய பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அந்த தகுதியை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாதா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சுமார் 35 ஆண்டுகளுக்கு மேலாக, சுமார் 96ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டுகளில் இருந்து இந்த ஒரு ஊரில் இந்த பிரச்சாரத்தை தான் நாம் தெளிவாக சொல்லி வருகிறோம். ஒரு புதுமையான கொள்கை அல்ல. இம்மார்க்கத்தின் உண்மை தன்மையையும் இம்மார்க்கத்தின் வேதத்தின் வழியில் மீளுகின்ற அந்த வாழ்க்கையை நோக்கி மீளுங்கள் என்கின்ற பிரச்சாரத்தை தான் நாம் தொடரேட்சியாக சொல்லி வருகிறோம்.
இந்த நிலையிலிருந்து ஒரு நழுவல் நிலை, சமாளித்து போகின்ற நிலை, எப்படியும் வாழலாம் என்ற ஒரு நிலையை நோக்கி ஒரு நாளும் நாம் நகர்ந்து விடக்கூடாது. வெற்றியின் வழி வேதத்தின் வழியில் வாழ்வதும் அதை போதித்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுதலில் மட்டும்தான் இருக்கிறது. இவர் யாருடைய கூற்றிலும் கிடையாது. இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் சொன்ன அந்த ஹதீஸ் தொடர்ல நபி அவங்க அல்லது அஸ்தகல் ஹதீதி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டுதல்களில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல் என்று சொல்லிவிட்டு உடனடியாக இன்னொரு வார்த்தையையும் சொல்கிறார்கள். வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, செயல்களிலே மிக கெட்டவை, மிக மோசமானவை மார்க்கத்தின் பேரால் புதியவைகளை உருவாக்குவதாகும். மார்க்கம் என்ற அடிப்படையில் நீங்கள் ஒன்றை செய்ய விரும்பினால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்ட வழிமுறைகளுக்குள் நின்று உங்களுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்புங்கள். அதை விடுத்து நல்லது தானே என்கின்ற நோக்கத்தோடு கண்டதையும் மார்க்கத்தின் பேரால் செய்கின்ற அந்த விடயம் இருக்கிறதே, அதுதான் மார்க்கத்தில் மிக மோசமான ஒரு விடயமாகும். ஷர்ரல் உமூரி, காரியங்களில் மிக கெட்டதாகும், செயல்களில் மிக மோசமானதாகும். வகுல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, இப்படி மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொரு செயலையும் பித்அத் என்று சொல்லப்படும். வகுல்லு பித்அத்தின் ضلالة, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். வழிகேடாகும். பித்அத் என்பதே வழிகேடுதான். இதில் நபி அவங்க பயன்படுத்தி இருக்கிற வாசகம் குல்லு பித்ஆ. குல்லு என்கிற அரபு சொல்லுக்கு வெளிநாட்டுக்கு போக வந்தாலும் தெரியும், குல்லுன் ஹலாஸ், எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லுவோம். எல்லாம் எல்லாம் உமுமாக சொல்றது, பொதுவாக. பித்அத் என்றாலே அது வழிகேடு. மார்க்கத்தின் பேரால் இதை செய்தால் நல்லமென்று ஒருவர் சொல்கின்ற எதுவாக இருந்தாலும் அது குர்ஆனிலும் சுன்னாவிலும் இல்லை என்றால் அது வழிகேடு. இன்னொரு ரிவாயத்திலே, இது முஸ்லிமில வராத இன்னொரு ரிவாயத்திலே, குல்லு பித்அத்தின் ضلالة வகுல்லு ضلالة ஃபின்னார், வழிகேடுகள் எல்லாம் நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் ஈமான் கொண்ட நரகத்துக்கு போறதுக்கா, சொர்க்கத்துக்கு போறதுக்கு? எனவே மார்க்கத்தில் அதிக பிரசங்கித்தனமான செயற்பாடுகளில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதிக பிரசங்கித்தனமான செயல் என்றால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லாத விடயங்கள் அல்லாஹ்வுக்கே பாடம் கற்பிக்க போவதற்கான முயற்சியாகும். இமாம் ஷாத்திபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பித்அத் என்றால் என்னவென்று விளக்கம் சொல்கின்ற போது சொன்னார்கள், அல் பித்அத்து தரீகத்துன் ஃபித்தீனி முஹ்தரஅத்துன் துவாஹி அஷ்ஷரீஅத யுக்ஸது பிஸ்ஸுலூகி அலைஹா அல் முபாலகத்து ஃபி தஅப்புதி லில்லாஹ். மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு வழிமுறையை பித்அத் என்று சொல்லப்படும். குர்ஆனிலும் இருக்காது, சுன்னாவிலும் இருக்காது. முன்மாதிரி இல்லாமல் ஒரு மனிதர் இது நல்லது என்ற தோரத்தில் செய்வது பித்அத்தாகும். அது ஷரியத்துக்கு ஒப்பானதாக காட்டப்படும். இது மார்க்கம் தானே, நல்லம் தானே என்று நல்லதாகத்தான் இருக்கணும். பித்அத் ஒருபோதும் கெட்ட தோற்றத்தில் இருக்க மாட்டாது. வட்டி, விபச்சாரம், அனாச்சாரம் இருக்க மாட்டாது. எல்லாம் நல்ல தோற்றத்தில் இருக்கும். குர்ஆனோட இருக்கும், அல்லது ஒரு திக்ர் தோற்றத்தில் இருக்கும், அல்லது ஒரு தொழுகையினுடைய தோற்றத்தில் இருக்கும், அல்லது ஒரு துஆவின் தோற்றத்தில் இருக்கும். ஆனால் இந்த இடத்திலே, இந்த முறையில இந்த துஆவை செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்க மாட்டார்கள். குர்ஆன் சொல்லி இருக்க மாட்டாது. ஆனா என்ன, நம்ம செஞ்ச கொலையா என்றோடு நம்முடைய சமூகம் செய்ய தொடங்கும். இதான் பித்அத். பொதுவாக செய்யலாம் என்று எப்போ வேணுமாலும் உங்களுக்கு தேவையான துஆ கேளுங்க என்று சொன்னால் அது பிரச்சனை இல்லை. இவ்விடத்தை ஓதுவது சிறந்தது என்று தொடர்ச்சியாக நபி அவர்கள் காட்டாத விதத்தில் ஒருவர் ஒரு வணக்கத்தை, ஒரு துஆவை, ஒரு திக்ரை செய்வாராக இருந்தால், செய்வது சிறந்தது என்று அவர் கருதி அதை பிரச்சாரம் செய்வாராக இருந்தால் அது பித்அத்தாக மாறிவிடும். அதனால் தான் இமாம் ஷாத்திபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற போது, பித்அத் என்பது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு வழிமுறையாகும்.
அது ஷரியத்துக்கு ஒப்பானதாக குர்ஆன் ஹதீஸில் இருக்கிற மாதிரி காட்டப்படும், அல்லது அதுக்கு ஈக்குவலான நன்மை கிடைப்பது ஒன்று காட்டப்படும். அதன் மூலம் அல்லாஹ்வை அதிகம் வணங்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கும். அந்த நோக்கமே அல்லாஹ் வணங்குறதா இருக்கும், வேற அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதா இருக்க மாட்டாது. இது பித்அத் ஆகும். உலக வாழ்க்கையில் தோன்றுவவைகள் பித்அத் அல்ல. மைக், கார், போன் இதல்ல பித்அத். மார்க்கத்தின் பேரால் இதை செஞ்சா நன்மை கிடைக்கும் என்று சொல்வது பித்அத். இதைத்தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள். இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த அடிப்படையில் அல் பித்அ குல்லுஹா மذمூமத்துன், நபி அவர்கள் சொன்ன அடிப்படையில் இந்த பித்அத்துகள் அத்தனையுமே கண்டிக்கத்தக்கதாகும். மார்க்கத்தின் பேரால் செய்யப்படுகிற அத்தனை பித்அத்துகளும் கண்டிக்கத்தக்கதாகும். இதைத்தான் நாம் சொல்லுகிறோம். நபி அவர்கள் ஒன்றை சொன்னால் செய்தால் செய்வோம். தொழுது முடிந்தால் நபி அவர்கள் திக்ருகள் அவுலாதுகளை சொல்லித் தந்திருக்கிறார்கள். அது சுன்னத்து, செய்ய வேண்டும். நபி அவர்கள் சலாம் கொடுத்து விட்டால் தொழுகைக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் என்று தொடங்குவார்கள். அவங்க தொடங்கி ஓதுவாங்க. சஹாபாக்களும் அவர்களிலிருந்து பாடமாக்கி செய்வார்கள். இது நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு சுன்னா. தொழுகைக்கு புறமும் திக்ருகள் அவுலாதுகள் இருக்கின்றன. விரும்பினால் ஒருவருக்கு நேரம் இருந்தால் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தனக்காக துஆ செய்யலாம், தன் சமூகத்திற்காக துஆ செய்யலாம். அது அவரது விருப்பம். ஆனால் நபி அவர்கள் அவருடைய வாழ்நாளில் ஒரு நாளும் அவர்கள் துஆ ஓத கூடியிருந்த சஹாபாக்கள் ஆமீன் சொன்னதற்கான ஆதாரம் கிடையாது. உதாரணத்தை சொல்லி இப்படி பல விதத்துகள் சமுதாயத்தில் இருக்கிறது. நாம் துஆவுக்கு எதிரானவர்கள் அல்ல. நபி அவர்கள் காட்டாத வழிமுறைகளை செய்வதற்கு எதிரானவர்கள். இது அன்பான இஸ்லாமிய சமூகம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி பல என் சமுதாயத்தில் இந்த பித்அத்துக்கள் உயிர்ப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நபி அவர்கள் எதற்கு வழிகாட்டவில்லை? எல்லாவற்றுக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஜனாசா தொழுகையை கொண்டு வந்தால் ஜனாசாவுக்கென்று 4 தக்பீர்கள் தொழுவதற்கென்ற ஒரு முறையை நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதிலே 3வது தக்பீருக்கு பின்னால் அந்த ஜனாசாவுக்கு ஓத வேண்டும் என்று கற்றுத்தந்த பிரார்த்தனை இருக்கிறது. அந்த ஜனாசா தொழுகையே அந்த ஜனாசாவுக்கான ஒரு பிரார்த்தனை தான். நபி அவர்கள் அதற்கு முன்னும் எது ஓதியதும் கிடையாது. அதற்கு பின்னால் எந்த துஆ ஓத எல்லோரையும் ஆமீன் சொன்னதும் கிடையாது. மையவாடிக்கு கொண்டு சென்றால் நபி அவர்கள் ஜனாசாவை அழைத்து விட்டு தல்கீன் என்று மையவாடிக்குள் மையத்தாக இருக்கின்றவருக்கு இதையும் சொல்லிக் கொடுத்ததும் கிடையாது. நபி அவர்கள் துஆ ஓத அங்கிருந்தவர்கள் எல்லாம் ஆமீன் சொல்லுங்கள் என்று சொல்லி கற்றுக் கொடுத்ததும் கிடையாது. மாறாக அதற்கு எதிராக சொல்லி இருக்கிறார்கள். மையவாடியிலே நின்று இப்போது இங்கே அடக்கப்படுகின்றவர் கேள்வி கேட்கப்பட இருக்கிறார். மக்களே, அவருக்கு உறுதிப்பாட்டை வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று வந்திருந்த மக்கள் தான் சொன்னாங்க. நான் துஆ கேட்கப்படும், எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க நபி அவங்க சொல்லல. ஆனா நாம நல்லதுதானே, மக்களுக்கு துஆ கேட்க தெரியா, அல்லாஹ்ட்ட பிச்சை கேட்க தெரியா என்று நாம கற்றுக் கொடுக்கும். நாம காலங்காலமாக மக்களின் பிரதிநிதியாக நின்று பிரார்த்தனையை கொண்டெடுக்கிறோம். இந்த நடைமுறைகள் சுன்னாவுக்கு மாற்றமானவைகள். இது பித்ஆ. இப்படி பல பித்ஆத்துகள் இருக்கின்றன. சிலைகள் மங்கி மறைந்து போயிருக்கின்றன. நம்ம காலத்துல மௌத்தான கத்தம் ஓதுவாங்க, பாத்தி ஓதுவாங்க, அதெல்லாம் இப்ப ஒரு அளவு இல்லை. சிலர் ஒழிச்சு மறைச்சு ஓதுறாங்க. அல்லாஹ்க்கு மறைக்க வேண்டியது, அல்லாஹ்வுக்காக விட வேண்டியதை சமூகத்திற்காக விட்டு ஒழிச்சு மறைச்சு சிலர் ஓதுகிறார்கள். சிலர் இப்ப கத்தம் கொடுக்கறல, ஆனா 3 அன்னைக்கு மாட அறுத்து கொடுக்குறது, 7 அன்னைக்கு மாட அறுத்து கொடுக்குறது. பெற்றோரின் பேரால் தர்மம் செய்வதற்கு மார்க்கத்தில் தடை கிடையாது. ஆனா அது முறை மாறி சோத்து குப்பாதான் 3 ஆண்டு 7 ஆண்டு 40 ஆண்டு வருஷ கத்தம் எங்கென்ற பேர் செய்வது பித்அத் ஆகிவிடும். அந்த 3, 7, 40 நம்முடைய கலாச்சாரம் இல்லை. 3, 7 திதி அது நம்முடைய மற்ற சகோதரருடைய கலாச்சாரம். 3ஆம் தேதி 7ஆம் தேதி 40 ஆண்டு திதி கொடுக்கிறது அது நம்ம மற்ற சமுதாயத்துடைய கல்ச்சரல். அந்த கலாச்சாரம் மார்க்கமாக முடியாது. அந்த கலாச்சாரத்தை மார்க்க தோரணைக்கு மாற்றி நம்முடைய சமுதாயத்தில் அன்றைக்கு சோறு கொடுத்தது இன்றைக்கு மாடு கொடுக்கிறதாக மாறினால் அதுவும் பித்அத்தாகிவிடும். நீங்க உங்களுக்கு நினைச்ச போது கிடைச்ச போது செய்யுங்க. அந்த 3 ஆண்டு 7 ஆண்டுங்கிற டைமுக்கு போக தேவையில்லை. உதாரணத்துக்கு இப்படி பல பித்அத்துகள் நம்முடைய சமுதாயத்தில்
நன்மையின் பேரால் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றுமே தீமையின் பேரால் செய்யவில்லை, கெட்ட நோக்கத்தில் செய்யல, நல்லது நடக்கணும் நோக்கத்தினால், அல்லாத கூலி கிடைக்கிற நோக்கத்தினால் நடந்துச்சு. குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா, நன்மை செய்து நன்மை கிடைக்காமல் நஷ்டமடைந்தோரை பற்றி நாம் உமக்கு சொல்லித் தரட்டுமா? அல்லதீன வல்ல சஅய்ஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, அவர்களின் உலக வாழ்க்கையில் செய்த முயற்சிகள் வீணாகிவிட்டன, இருந்தும் நாங்கள் நல்ல செயல் செய்கிறோம் என்று எண்ணிக்கொண்டுதான் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விதயத்தை செய்கிறார்கள் நல்லதை செய்கிறோம் என்ற நினைப்பில் ஓட்டை வாளிக்குள் தண்ணியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார்கள், நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை நான் முழுமையாக ஆக்கிவிட்டேன். இந்த மார்க்கத்தில நீங்க நிரப்பணும் என்ற அளவுக்கு அவர் விட வெளியே வைக்க முழுமையாக்கியாச்சு. எது தேவை அதெல்லாம் சொல்லியாச்சு. வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, அதே மாதிரி இந்த மார்க்கம் முழுமையாக்குற மாதிரி இந்த மார்க்கம் சீல் வைக்கப்பட்டது. இதுல கூட்டை மேலாது குறைக்கை மேலாது தமாமாக்கியாச்சு. காமில் தமாம் ரெண்டும் ஆக்கியாச்சு. இந்த மார்க்கத்தை, உங்களுக்கு இஸ்லாம் மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக பொருந்திக் கொண்டு விட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே பூரணப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கத்தில் உலகம் அழியும் வரைக்கும் நின்று நிலைக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு மார்க்கத்தில் 1400 ஆண்டுகள் கடந்த நிலையில் இந்த காலத்துக்கு ஒவ்வாறு தேவையான அடிப்படையில் இந்த மார்க்கத்தில் இல்லை என்ற அடிப்படையில் நாம் புதிதான விடயங்களை செய்ய தொடங்குகிறோம் என்றால் இந்த மார்க்கத்துக்கு நாமே சவால் விட்டவர்களாக ஆகின்றோம். இந்த விதத்துவாதிகள் மார்க்கத்துக்கு எதிரான சவால் விடுப்பவர்கள், மார்க்கத்தில் குறை காண்பவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கம் அறிவுறுத்தப்படவில்லை, குறைகள் கொண்டது என்று குறை கூறுகின்றவர்கள். இந்த விடயத்திலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த அந்த முறைகளிலே செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியத்தை அந்த அடிப்படையில் பெறுவதற்கு நாம் முன்வர வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விதத் என்பதும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்கின்ற இந்த தலைப்பும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாகும். நாம் ஒரு தக்குவாதாரியாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இது தேவையான ஒரு அரணாகும். அதனால்தான் நாம் இந்த விடயத்தை தொடரேட்சியாக சொல்லி வருகின்றோம். மனிதர்கள் அல்லாஹ் காட்டிய வழியில் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹ் படைத்திருக்கின்ற போது, அல்லாஹ் காட்டாத மனிதர்கள் கண்டுபிடித்து காட்டுகின்ற வழிமுறைகளை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கூலி கேட்க போகின்ற போது அல்லாஹ் அங்கே கைவிதித்து விடுவான். இந்த பிதஅத்தை செய்கின்றவர்கள் ஹவுல் கௌதர் அடியே நீர்த்தாகம் தீர்ப்பதற்காக போகின்ற போது விரட்டப்படுவார்கள் என்கின்ற செய்தியை அடிக்கடி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று மன் அஹ்தத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாராவது ஒருவர் புதிதாக உருவாக்கினால் அது நிராகரிக்கப்பட்டுவிடும், அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று நபி அவர்கள் சொன்ன செய்தி புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாரோ ஒருவர் உருவாக்கிவிட்டு பேய்த்தார், நான் செய்கிறேன் என்றாலும் அது நிராகரிக்கப்படும். மன் ஆமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யார் ஒருவர் எமது உத்தரவு எமது வழிகாட்டுதல் இல்லாத ஒரு செயலை செய்கிறாரோ அது நிராகரிக்கப்பட்டுள்ளது. எனவே அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட ஒரு பிதஅத்தை நாம் ஏன் செய்ய வேண்டும்? ஒன்று, நன்மை கிடைக்க மாட்டாது. இரண்டாவது, பாவம். நன்மையின் பேரால் நன்மையின் உருவத்தில் இருக்கின்ற ஒரு தீமை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைமுகமாக குற்றம் சாட்டிய ஒரு பிழை. எனவே பிதஅத்து விடயம் என்பது
சர்வசாதாரணமாக கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம் அல்ல. பரிபூர்ணப்படுத்தப்பட்ட மார்க்கத்தை குறை கூறுகின்ற ஒரு விடயம், அல்லாஹ்வுடைய அறிவை ஆற்றலை குறை கூறுகின்ற ஒரு விடயம். இதிலே நாம் மிக தெளிவாக இருந்து எம் வாழ்க்கையை குர்ஆன் சுன்னா சொல்லும் வழியில் கட்டி எழுப்புவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு ஆரம்பத்தில் எல்லார்ட்டையும் அந்த ஆர்வம் இருந்துச்சு, இந்த ஆர்வம் மங்கி போயிடுச்சு. மீண்டும் இந்த ஆர்வத்தை நோக்கி நாம் மீள வேண்டியிருக்கிறது. அறிவு தேடலில் ஒரு சோர்வு நமக்கு ஏற்பட்டுள்ளது. அதற்கான தீர்வு தேடி நாம் நகர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. ஈமான் இஸ்லாத்திலே ஒரு ஆர்வமும் தேடலும் நமக்கு இருந்தது, இப்போது மங்கி மறைந்து போய்விட்டது. ஒரு ஃபித்னா நிறைந்த சூழலுக்குள் நாம் சங்கமித்து ஃபித்னாவை சர்வ சாதாரணமாக செய்கின்ற பழகுகின்ற ஒரு சூழலுக்குள் வந்து விட்டோம். மீண்டும் அதிலிருந்து வெளியேறுவதற்கான விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியான ஒரு விழிப்புணர்வையும் ஒரு அறிவு தேடலை தூண்டும் வகையிலும் இன்ஷா அல்லாஹ் நாளை அசர் தொழுகையில் இருந்து ஒரு அரை நாள் இஜ்திமா போன்று அம்பாறை மாவட்டம் தழுவிய ஒரு நிகழ்ச்சி நம்முடைய பள்ளிவாசல்களில் இந்த ஜாமிஅ தௌஹீத் ஜும்மா பள்ளிவாசலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நான் அறிவின் எழுச்சியை பெற்று அல் குர்ஆன் சுன்னா சொல்லும் வழியில் வாழ்ந்து பித்அத்துக்கள், குராஃபத்துக்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள், ஃபித்னாக்கள் இருந்து விலகி வாழ்வதற்கான இந்த வாழ்வியல் களங்களை பயன்படுத்துவதற்கும் அறிவு தேடல்களை நமக்குள் அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் இப்படியான வாய்ப்புகளை தேடி பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். நிச்சயமாக நாம் மிக விரைவில் ஒரு நாள் மரணிப்போம். நாம் ஆண்டாண்டு காலம் அனுபவித்து வாழும் ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல. இன்றோ நாளையோ என்றோ ஒரு நாள் இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மௌத்து எழுதப்பட்டிருக்கிறது. மௌத்துக்கு பின்னால் உள்ள வெற்றி என்பது வேதத்தின் வழியில் வாழ்ந்தவர்களுக்கும் அந்த வேதத்தை ஓதி விளங்கப்படுத்தி அதன் அடிப்படையில் முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்தவர்களுக்கும் தான் இருக்கிறது. கண்டபடி கண்டதையெல்லாம் சடங்காகவும் சம்பிரதாயமாகவும் செய்துவிட்டு போனவர்களுக்கு கிடையாது. இது குர்ஆனும் சுன்னாவும் சொல்கின்ற செய்தி. எனவே அன்பான இஸ்லாமிய சோதர்களே, குர்ஆனையும் சுன்னாவையும் தெளிவாக கற்று அதன் வழி நடக்கும் பாக்கியையும் பெற்று மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நமக்கு அந்த அருள் புரிய வேண்டும். அதற்கான முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தித்து, வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ் ஸலாம்.